Hi students, this is non-major elective class. I am your professor Dr. D. Silambarasan. ஏற்கனவே 2 யூனிட் முடிச்சிட்டோம். இப்போ 5th யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவோம். எலக்ட்ரிசிட்டினா என்ன, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன, கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் இதில் பார்ப்போம். ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு மெயின் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு முதல் என்னென்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா மின் புலம்னு ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ யூனிட் பாசிட்டிவ் charge placed at that point. It is a vector quantity. ஒன்றும் இல்லை, சார்ஜ் பேசிக்காக நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜு, நெகட்டிவ் சார்ஜுன்னு பிரிக்கலாம். ஸோ சார்ஜ் ஃப்ளோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சார்ஜ் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆனால் தான் கரண்ட்டு கிடைக்கும், எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஸோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுன்னு என்ன அர்த்தம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ சார்ஜ் நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு நமக்கு மேக்னெட் கான்செப்ட் வேணும். இப்போ ஒரு மேக்னெட் இருக்குது அப்படின்னம்னா அந்த மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டை சுற்றி நம்ம ஒரு பின்னையோ இல்லை ஒரு காயினையோ கொண்டு வந்தோம்னா அந்த மேக்னெட் வந்து அந்த காயினை அட்ராக்ட் பண்ணும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ரீஜன் வரைக்கும் அந்த காயினோ பின்னோ இருந்தால் மட்டும்தான் அதை அட்ராக்ட் பண்ணும். தள்ளி கொண்டு போயிட்டோம்னா அதை அட்ராக்ட் பண்ணாது. ஸோ அந்த மேக்னெட்டை சுற்றி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு ரீஜியனில் இருக்கும். அந்த ரீஜியனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது, இந்த பின்னையோ காயினையோ அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம், காந்தப்புலம்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஒரு சார்ஜர் பார்ட்டிகல் தனியாக இருந்துச்சுன்னா அந்த சார்ஜை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பேர். ரைட்டாக, ரொம்ப சிம்பிள். மின் புலம். ஸோ ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு டயக்ராமில் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்னு போட்டு நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதை சுற்றி ஆரோ மார்க் போட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதேமாதிரி நெகட்டிவ் சார்ஜ் போட்டு அதில் வந்து ஆரோ மார்க்கு டுவர்ட்ஸ் போட்டிருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்கள். ப்ளஸில் அவுட்வேர்ட்ஸ் போட்டிருக்கு, மைனஸில் நெகட்டிவில் இன்வெர்ட்ஸ் போட்டிருக்கு, டுவர்ட்ஸ் போட்டிருக்கு. என்ன அர்த்தம், பாசிட்டிவ் வந்து எப்போயுமே ஹைன்னு அர்த்தம், அதுலேருந்து எனர்ஜி எப்போயுமே வெளியே போகும்னு அர்த்தம். அதனால் ஆரோ மார்க்கு வெளிநோக்கி போட்டிருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு நெகட்டிவ் சார்ஜர் பார்ட்டிக்கல் எப்போயுமே எனர்ஜியை கெயின் பண்ணும். அதனால அதுக்கு டுவர்ட்ஸ் போட்டிருக்கு. கெயின் பண்ணும், ரிசீவ் பண்ணும், அதனால் அதுக்கு டுவர்ட்ஸ் போட்டிருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சார்ஜர் பார்ட்டிக்கலை சுற்றி அது ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி வைக்கும். அந்த ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இட் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. வெக்டர் குவான்டிட்டி ஸ்கேலர் குவான்டிட்டி என்னன்னு ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம். வெக்டர்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இருக்கும். அதே இது ஸ்கேலர்னால் வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ்க்கு அவுட்வேர்ட்ஸ் போட்டிருக்கு, நெகட்டிவ்க்கு இன்வெர்ட்ஸ் போட்டிருக்கு. ஸோ இது வந்து டைரெக்ஷனல் குவான்டிட்டி. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பேசிக் கான்செப்ட். நமக்கு திரும்ப மேக்னெட்டை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போயுமே மேக்னெட்டில் 2 போல் உண்டு. ஒன்று வந்து நார்த் போல், இன்னொன்று சவுத் போல். எப்போயுமே நார்த்தும் சவுத்தும் அட்ராக்ட் பண்ணும். ஒரு மேக்னெட் இருக்குது, நார்த் போல் இருக்குது, சவுத் போல் இருக்குது. பக்கத்தில் இன்னொரு மேக்னெட்டை கொண்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு மேக்னெட்டோட சவுத் போல் செகண்ட் மேக்னெட்டோட நார்த் போலை தான் அட்ராக்ட் பண்ணும். 2 சேம் போல், சவுத்து என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அதேமாரி நார்த்து என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அதே தான் இங்கே அந்த செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், ரெண்டுமே ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கு. அப்போ ரெண்டுமே ஃபீல்டு லைன்ஸ் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். இன்னொரு டயக்ராமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இமேஜில் பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் போட்டிருக்குது. அப்போது ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் நார்த்தும் சவுத்தும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இங்கே பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் இ வெக்டர் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் பை க்யூங்கிறது தான் சார்ஜு, எஃப்ங்கிறது அந்த ஃபோர்ஸு. நான் சொன்னேன்ல, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரீஜியனில் அந்த சார்ஜர் பார்ட்டிக்கிள் ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணோம். அந்த ஃபோர்ஸு தான் எஃப் வெக்டார். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் பை க்யூ. Here E is electric field, F is equal to the force due to electric field and Q is the charge producing the electric field. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ திரும்ப இதுக்கும் நம்ம மேக்னெட்டு தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு மேக்னெட் கான்செப்ட் மூலமாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் தமிழில் மின் அழுத்தம்னு பேர். இதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட் இருக்குது. அந்த மேக்னெட்டு ஒரு காயின் ரொம்ப தள்ளி வச்சு கொண்டு வர்றோம், அதை அட்ராக்ட் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த மேக்னெட் வந்து ஒரு பின்னையோ இல்லை காயினையோ அதை அட்ராக்ட் பண்ணும். ரைட்டா? இப்போது
இதே இது இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவோம். ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் சுற்றி என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இன்ஃபினிட்டிவ்லேருந்து இன்னொரு சார்ஜர் பார்ட்டிக்கல் நம்ம கொண்டு வரோன்னு வச்சுக்குவோம். அந்த சார்ஜர் பார்ட்டிக்கலை இந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல் இருக்குல்ல அந்த ரீஜியனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளவு ஒர்க் டன் பண்ணணுமோ அந்த ஒர்க் டனுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு பேர். புரியுதா? ரொம்ப சிம்பிள். இட் இஸ் டிஃபைன்ட் as the amount of work done in moving a unit positive charge. இந்த டயக்ராமில் +1ன்னு போட்டிருக்குல்ல, அதான் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டிவ் to a point without acceleration against the electric forces. ஸோ +q அப்படிங்கிறது சார்ஜு, +1 அப்படிங்கிறது யூனிட்டி பாசிட்டிவ் சார்ஜு. இப்போது இந்த +q அப்படின்ற சார்ஜர் பார்ட்டிக்கல் இருக்கிற ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ரீஜியனில் இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸில் இருந்து ஒரு +1 யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை நம்ம கொண்டு வரோன்னு வச்சுக்குவோம். அதை இந்த ஃபீல்டு ரீஜியனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு நம்ம ஒர்க் டன் பண்ணணுமோ அந்த ஒர்க் டன் பேர் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். The potential at a point near an isolated positive charge, isolated தனிமையாக இருக்கிற positive charge is positive and isolated negative charge is negative. The relation between electric field and electric potential is given by E is equal to minus grade V. கிரேடுனா கிரேடியன்ட்னு அர்த்தம். கிரேடியன்ட்னா செகண்ட் யூனிட்டில் நான் சொன்னேன், கிரேடியன்ட்னா சேஞ்ச் இன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ண லெட்டர் E, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை ரெஃபர் பண்ணுற லெட்டர் V, கேபிட்டல் V. ஸோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற ரிலேஷன் E is equal to minus grade V. ஸோ மைனஸ் அந்த சிம்பிளுக்கு பேர் கிரேடுன்னு அர்த்தம், கிரேட் V, அதாவது சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு அர்த்தம். ஹியர் E is electric field and V is electric potential. The electric field at any point is the negative gradient of the potential at that point. So negative gradient of potential at that point. The negative sign indicates that the electric field E points in the direction of decreasing electric potential. So electric potential க்கும் electric field க்கும் இடையில உள்ள ரிலேஷன் E is equal to minus gradient V. So என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற ரீஜியனில் அது நியர்பை ரீஜியனில் இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், டிக்ரீஸிங்கில் இருக்கும். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டிக்ரீஸ் ஆகும், அதான் மைனஸ் வின்னு போட்டிருக்கு, மைனஸ் கிரேட் வின்னு போட்டிருக்குது. ஸோ இதுதான் ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அண்டு ஓம்ஸ்லா, இந்த ஓம்ஸ்லா ஸ்கூல்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. V is equal to IR அப்படிங்கிறது பார்த்துருப்போம். திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் லா விச் கேன் பி அப்ளைடு டு லீனியர் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் லைக் ரெசிஸ்டர். ஸோ லீனியர் எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டுக்கு இந்த ஓம்ஸ் லா அப்ளிகபிள் ஆகும். ரெசிஸ்டர், திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V between 2 points of a conductor is directly proportional to the uniform current flowing through it at a constant temperature. இதான் முக்கியமான பாயிண்ட்டு, at a constant temperature. அப்புறம் இந்த லா applicable to only linear electrical components. மேலே சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, applied to linear electrical components like resistor. அப்புறம் கடைசியில் at a given temperatureனு கொடுத்துருக்கு, at a constant temperature. So V is proportional to I, V is equal to IR. Here V is the potential difference, I is the current flowing through a conductor having resistance R. ஸோ எல்லா மெட்டீரியலுக்குமே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக கமர்ஷியலாக எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிங்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் காப்பர். ஸோ அந்த காப்பருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு என்ன அர்த்தம், மின் தடைன்னு அர்த்தம். மின்சாரம் ஃப்ளோ ஆகுறதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு தடையாக ஆக்ட் பண்ணும், அதனால தான் அதுக்கு பேர் மின் தடைன்னு பேர். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே இந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். காப்பருக்கு ரொம்ப மினிமமாக இருக்குது, அதனால தான் நம்ம கமர்ஷியலைசேஷனுக்கு நம்ம எல்லா பர்பஸ்க்கும், டொமஸ்டிக் பர்பஸ் எல்லா பர்பஸ்க்கும் காப்பர் வயர் நம்ம கண்டக்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். திரும்ப சொல்கிறேன், காப்பருக்கு ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மி. ஒன்று, ரூம் டெம்பரேச்சர்லேயே அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும்.
ரைட்டா. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது காப்பருக்கு. அதனால தான் நம்ம காப்பர் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கும் டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஓம்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். In a conductor at constant temperature, the current density J is directly proportional to the electric field. Current density na ஒன்றும் இல்லை, டென்சிட்டினா நம்பர்னு அர்த்தம். ஸோ current density. So current density is directly proportional to the electric field. J vector is proportional to E vector. ரெண்டுமே வெக்டர் குவான்டிட்டி. ஸோ ப்ரொபோஷனல் எடுக்கிறக்கா ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம். J vector is equal to sigma E vector. Here sigma is the conductivity of the conductor. So sigma is equal to 1 by rho. Rho is the resistivity of the conductor. So sigma is equal to 1 by rho போட்டு J vector is equal to 1 by rho into E vector போட்டுக்கலாம். ரைட். அடுத்து வந்து இதுதான் ஓம்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். ஸோ ஓம்ஸ் லா V is equal to IRங்கிறது ஜென்ரல் ஃபார்ம். J vector is equal to sigma E vectorன்னு எழுதலாம். J vector is equal to 1 by rho into E vectorன்னு எழுதிக்கலாம். ஸோ அது வந்து இன் வெக்டர் ஃபார்ம். அடுத்து ரெசிஸ்டர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ரெசிஸ்டர் இட் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட் விச் ஆஃபர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் இட் இஸ் கால்டு ரெசிஸ்டர். நான் சொன்ன மாதிரி தமிழில் இதுக்கு பேர் அழகான பேர் மின் தடை. மின்சாரம் போகிறதுக்கு தடையாக ஆக்ட் பண்ணோம், அதனால தான் அதுக்கு பேர் மின் தடைன்னு பேர், ரெசிஸ்டன்ஸ். ஸோ இட்ஸ் யூனிட் இஸ் ஓம். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸு சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பேரலில் கனெக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சீரீஸ்னால் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த டயக்ராமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐன்னு போட்டு ஆர்எம்ஆர் போட்டிருக்கு. தட் ரெப்ரசன்ட்ஸ் கரண்ட் ஃப்ளோ. ஸோ கரண்ட் ஃப்ளோவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆர்எம்ஆருக்கு போட்டிருக்கு. அது அந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு காட்டுது. அடுத்து R1 அப்படின்னு போட்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கு. ஸ்கூலில் இந்த சிம்பிள் தெரியும் நமக்கு, மின்தடை. அடுத்து R2 இன்னொரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்து R3 இன்னொரு ரெசிஸ்டன்ஸ். இப்படி இருக்குன்னா அது சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குதுன்னு நம்ம எப்படி ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஐயிலேருந்து வருது இல்லை, ஐயிலேருந்து வர்ற ஃபஸ்ட்டு எண்டு இருக்குல்ல, அதை வந்து பாசிட்டிவ் எண்டு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி R1ஓட செகண்ட் எண்டு அதர் எண்டு இருக்குல்ல, அது வந்து நெகட்டிவ் எண்டுன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து R2வில் ஃபஸ்ட் எண்டு பாசிட்டிவ், செகண்ட் எண்டு அதர் எண்டு வந்து நெகட்டிவ். அதேமாரி R3லையும் ஃபஸ்ட்டு உள்ளது பாசிட்டிவ், அதர் எண்டு வந்து நெகட்டிவ். ஸோ என்ன ஆகுது, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னு மாற்றி மாற்றி டெர்மினலை வரிசையாக கனெக்ட் பண்ணியிருந்தால் அது வந்து சீரீஸில் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் ப்ளஸ்லேருந்து ப்ளஸுக்கும் மைனஸ்லேருந்து மைனஸுக்கும் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அது வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். சீரீஸ்னாலே அடுத்தடுத்துன்னு அர்த்தம், பேரலல்னாலே பக்க இணைப்புன்னு அர்த்தம். தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம், தொடர் இணைப்பு சீரீஸ் கனெக்ஷன், பக்க இணைப்புனா பேரலல் கனெக்ஷன். ஸோ சீரீஸுக்கு என்னங்கிறத பார்ப்போம். லெட் அஸ் கன்சிடர் 3 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். So the effective resistance of the series combination is RS. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் சீரீஸ்க்கு, RS equal to R1 plus R2 plus R3. ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதான் கிடைக்கும். Thus the equivalent resistance of the number of resistors in series connection is equal to the sum of the resistance of the individual resistors. அதான் இன் சீரீஸ். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஸோ கன்சிடர் 3 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 ஆர் கனெக்டட் இன் பேரலல். இந்த டயக்ராமில் பாருங்கள், கரண்ட் ஃப்ளோ வந்து I போட்டிருக்குது, R1 இருக்குது, R2 அதுக்கு கீழே நேராக கொடுத்துருக்கு, R3 கீழே கொடுத்துருக்கு. எப்பவுமே ரெசிஸ்டன்ஸில் ஃபஸ்ட் எண்டு நான் என்ன சொன்னேன், அசம்ஷன் பண்ணிக்கிறதுக்கு பாசிட்டிவ்னு சொன்னேன், செகண்ட் எண்டு வந்து நெகட்டிவ்னு சொன்னேன். ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் பாசிட்டிவும் நெகட்டிவும் ரெண்டாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட இன்னொரு ரெசிஸ்டன்ஸில் அடுத்தடுத்து கனெக்ட் ஆகிருக்கும். ப்ளஸ்னால் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் கூட மைனஸ் தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதேமாரி மைனஸ்னால் அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதே பேரலல்னால் ப்ளஸ்னால் ப்ளஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ R1ஓட ஃபஸ்ட் எண்டு ப்ளஸ்ஸு, R2ஓட ஃபஸ்ட் எண்டும் ப்ளஸ்ஸு, R3ஓட ஃபஸ்ட் எண்டும் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மூணும் பார்த்திங்கன்னா பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி R1ஓட அதர் எண்டு வந்து மைனஸு, R2ஓட அதர் எண்டும் மைனஸு, R3ஓட அதர் எண்டும் மைனஸு. மூணும் பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பேரலுக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா 1/RP is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. ஸோ சீரீஸ்க்கு R1 plus R2 plus R3 ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம
நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். அதே இது பேரலலுக்கு 1/R1 + 1/R2 + 1/R3 என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதை 1ஆல் வகுத்து என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணணும். Thus when a number of resistors are connected in parallel, the sum of the reciprocal of the resistance of individual resistors is equal to the reciprocal of the effective resistance of the parallel combination. So சீரீஸ்னா சம் அப்படி நம்ம ஆட் பண்ணிக்கிறணும், பேரலல்னா ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணணும். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஸோ ரெசிஸ்டர், டிஃபைன் ரெசிஸ்டர் அண்ட் how will you calculate the effective resistance of சீரீஸ் கனெக்ஷன் அண்ட் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் பேசிக் கொஸ்டின். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.